ஆறாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. இன்னைக்கு பருவம் 2 5 இயல் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1 உள்ள இரண்டாம் சம பார்ப்போம். பின்வரும் மறுவுரு வரைபடத்தை எண் கணித கோவையாக மாற்றி எழுதுக. நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு எண் கணித கோவை கொடுத்துருக்காங்கந்தாமா நம்ம மறுவுரு வரைபடம் இந்த மெத்தடில் போட்டோம். இப்போ இதில் நமக்கு மறுவுரு வரைபடம் அவங்க கொடுத்துட்டாங்க. இதே மாதிரில நாம் என்ன பண்ண போகிறோம், எண் கணிதம் எழுதும். எப்படி இது நாம இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரவுண்டு தான் இருக்குது, 9 பெருக்கல் 8 இருக்குது. அப்போ இது நாம் எழுதும் போது எப்படி எழுதுனா 9 பெருக்கல் 8. சரியாப்பா? அதுக்கடுத்து ரெண்டாவது படமாக 7 கூட்டல் 5 கழித்தல் 5 இப்படி இருக்குது. இப்படி நம்ம எப்படி இது ஃபஸ்ட்டு இதை ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். 2 அடையாளம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் கீழேருந்து போங்க. 7 கூட்டல் 6 இது ப்ராக்கெட் முடிச்சுட்டு -5. அடுத்து மூணாவது சம்ப்பா, மேலே ஒரு கழித்தல் அடையாளம் இருக்குது, இங்கிட்ட 2 ப்ளஸ் அடையாளம், அடுத்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த சைடு எழுதுவோம். 8 கூட்டல் 2 அது தனியாக ப்ரூட் ப்ராக்கெட். 8க்கும் 2க்கும் நடுவில் என்ன அடையாளம் இருக்குது, கூட்டல். இந்த கூட்டலுக்கு அடுத்து என்ன அடையாளம் வருது, நமக்கு கழித்தல். அடுத்து நமக்கு இந்த சைடு ஒன்று பிரிவு ஆரம்பிக்கும் போது இதை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும்ப்பா. அப்போ 6 கூட்டல் 1. சரியாப்பா? இது ஒரு பிரிவாக பிரியுது, இங்கிட்ட ஒரு பிரிவாக பிரியுது. அப்போனா இது ரெண்டையும் ப்ராக்கெட் போட்டு நடுவில் கழித்தல் அடையாளம் போட்டுக்கணும். இதே மெத்தடில் இங்கே அதே சம் இருக்குது. ஒரு அடையாளத்தில் 2 அடையாளம் பிரியுது, அது 2 நம்பர் எழுதியிருக்காங்க. சரியா? அப்போ இங்கே நாம் கூட்டல் கூட்டல் பார்த்தோம். இங்கே என்ன இருக்குது, அடையாளத்தை நல்லா கவனிச்சுக்கணும். இது பெருக்கல் இருக்குது, இங்கே மொத்தம் இருக்குது. அப்போ நான் இங்கே கீழேருந்து பாருங்கள், 5 பெருக்கல் 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா அடுத்த அடையாளம் போகும்போது கழித்தல் ப்ராக்கெட், இந்த பிரிவு பக்கம் இந்த சைடு வரும் ப்ராக்கெட் போட்டு 10 வகுத்தல் 2. சரியானம்மா? இப்போ நம்ம ரெண்டாவது சம்மில் 4 கணக்கு பார்த்தாச்சு. தேங்க்யூ.